சிறந்த உடல் ஆரோக்கியத்துக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடுறத காட்டிலும் எந்த வகையான உணவுகளை தவிர்க்கணும் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அன்றாட சமையல்ல பயன்படுத்துகிற எண்ணெயில் எந்த எண்ணெய் நல்லது, எந்த அளவு பயன்படுத்தணும், நம்ம பரவலாக யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் ஈரலை பாதிக்குமா, இது மாதிரியான முக்கிய கேள்விகளுக்கான விடைகளை அலசும் சத்தியம் டிஜிட்டல் குழு மற்றும் உணவியல் நிபுணர் யாமினியுடனான உரையாடல் உங்களுக்காக. செக்குல ஆடுற எண்ணெய் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, நம்ம எங்கே அந்த செக்கு ம் எண்ணெய் தயார் பண்ற இடத்துல அந்த செக்கு வந்து சுத்தமா இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். செலக்ஷன் ஆஃப் பருப்பு அதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? எள்ளோ இல்ல வேர்க்கடலையோ எது யூஸ் பண்றாங்களோ அது வந்து சுத்தமான முறையில வந்து பருப்பு செலக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கணும். அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனதோ இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் கன்சம்ஷனுக்கு உகந்தது கிடையாது. இப்ப ரீஃபைண்ட் ஆயில விட செக் எண்ணெய் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி ஆமா இருக்குல்ல ஆமா மேம். ஆனா அதுக்குதான். சொல்லுங்க. ஆனா இந்த செக் எண்ணெயிலேயே நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் வருது. ஆமா அதுல இருந்து நம்ம எதை சூஸ் பண்ணணும்? செக்கெண்ணெயிலேயே நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய் இது எல்லாமே உடம்புக்கு நல்லதுதான். இது எல்லாமே நம்மள வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வகைகளை சேர்ந்ததுதான். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அளவு தான் முக்கியம். அதாவது 30 கிராம்லேருந்து 40 கிராம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த தேக்கரண்டி அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சராசரியா ஒரு மனுஷன், அதாவது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால், அதாவது வந்து அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை நார்மல் ஹியூமன் பீயிங்கோ அந்த அளவு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் அது வந்து அந்த எண்ணெயை வந்து சரியான இடத்துல இருந்து வாங்கணும். சில இடத்துல வந்து ஒழுங்கான ஒரு விதைகள் செலக்ட் பண்ணாம கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை வந்து அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ்ல ப்ரிப்பேர் ஆன செக் எண்ணெயை அவாய்ட் பண்றது better. சுகாதாரமான இடத்துல ஆமா, செய்யறாங்களான்னு உறுதிப்படுத்திட்டு அதை வாங்கணும்னு சொல்றீங்க. உறுதிப்படுத்திக்கிட்டு வாங்கிக்கணும். டயட் இருக்கிறோம் என்ற பேரில் எண்ணெய் எடுத்துக்கிறது சிலர் சுத்தமாக குறைச்சிடுவாங்க. ஆனால் உடலுக்கு எண்ணெயும் தேவையான அளவில் கொடுக்கறது உறுதிப்படுத்தணும். இப்போ டயட்ல இருக்கவங்க எண்ணெய் டோட்டலா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ம் சோ எண்ணெய் வந்து ஆனா எண்ணெய் டெஃபிஷியன்சி ஆனாலும் நிறைய பிரச்சனை வரும்ல மேம். ஆமாம்மா. ஆக்சுவலா வந்து எண்ணெயை பொறுத்த வரைக்கும் குட் ஃபேட் கண்டிப்பா அவசியம். ம் சரிங்களா? இதை வந்து எதை அவாய்ட் பண்ணணும்? ஏன்னா கொலஸ்ட்ரால்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்ச உடனே எண்ணெயை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாவே வந்து அதுல வந்து நிறைய பாகங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைகிளிசரைட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிஜிஎல் சொல்லுவாங்க. இது வந்து அதிகமான சிம்பிளிஃபைடு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறதுனால இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாகும். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் எண்ணெயை மாத்திரம் பத்தி கேட்டீங்கன்னா எண்ணெயில வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இந்த விதமான சமையல் எண்ணெய்கள் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. கடுகெண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், கார்ன் ஆயில், இது எல்லாமே இருக்கு இல்லையா? சஃபோலா, இது எல்லாமே வந்து இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ல வரும். இது தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா எந்த அளவுல எடுத்துக்கிறோன்றது தான் முக்கியம். சரிங்களா? மாடரேஷனா எடுத்துக்கிறோமா இல்ல ஆமா, நிறைய எடுத்துக்கிறோமா? அதுதான் மாடரேஷன்னா வந்து ஒரு மனிதனுக்கு சராசரி ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, வந்து அவருக்கு இல்லைனாலும் சரி, ஒரு சராசரி மனிதனுக்கு 30 கிராம்ல இருந்து 40 கிராம் வரைக்கும் ஒரு நாள் ஹோல் டேக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுல வந்து எதை எடுத்துக்க கூடாது, இந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு இல்ல நார்மலா இருக்கிற மனுஷனுக்கு கூட எது எடுத்துக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்ஸ் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா எடுத்துக்க கூடாது. டிரான்ஸ் ஃபேட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ண ஆயிலையே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, இப்ப கடைகள்ல எல்லாம் நம்ம வடை பஜ்ஜி எல்லாம் போடுற ஆமா, கடைகள்ல அதே ஒரே எண்ணெயை எண்ணெய திருப்பி திருப்பி யூஸ் பண்றது அதை அவாய்ட் பண்ணணும். இந்த கேக்ஸ்ல வந்து பேஸ்ட்ரீஸ், புட்டிங்ஸ், இந்த இதெல்லாம் போட்டு பண்றாங்க பார்த்தா, ஐசிங் எல்லாம் போட்டு பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா. அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நீங்க டிரான்ஸ் ஃபேட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த வனஸ்பதி எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம டால்டான்ற டால்டா, பிராண்ட்ல வனஸ்பதி. ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட், இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? சேச்சுரேட்டட் ஃபேட்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம நெய், அப்புறம் கோகனட்டு, தேங்காய், இதெல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். இதெல்லாம் வந்து மிதமான அளவுல எடுத்துக்கணும். மிதமான அளவுனா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு 5 ml to 10 ml வரைக்கும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? கம்பேரேட்டிவ்லி இது நல்ல ஃபேட் அந்த மாதிரி தானே மேம் இது? சேச்சுரேட்டட் ஃபேட்டும் ஒரு மனுஷனுக்கு அவசியம். இது எல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த குக்கிங் ஆயில், இது எல்லாமே வந்து குட் ஃபேட்ல தான் வருது.
புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஆனா வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து தேங்காயும் இந்த நெய் எல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. அளவுக்கு அதிகமான டெய்லி எடுத்துக்கிறது தப்பில்ல. பட் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் இல்ல 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறது டெய்லி. தேவையான அளவு மட்டும் ஆமா, எடுத்துக்கணும். ஆமா. தேவையான அளவு எடுத்துக்கணும். ஒரே வகையான எண்ணெய்களை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெவ்வேறு வகையான எண்ணெய்களை யூஸ் பண்ணுறது உடலுக்கு ஆரோக்கியமாக அமையும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எண்ணெயோ இல்லை அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸை சாப்பிட்றது கூட நல்லது அப்படின்ற மாதிரி ஆமாங்க. சொல்றாங்க. மிக்சர் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்றது எப்பவுமே நல்லது. மிக்சர் ஆஃப் ஆயில்னா 3 விதமான எண்ணெய்களை கலந்து வச்சு யூஸ் பண்றது கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் சட்னி தாளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ரசம் தாளிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இந்த ரிஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்பளம் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி, இந்த பொடிக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இட்லி பொடி அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாப் அப் கொஞ்சமா பருப்புல விட்டுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து நெய் யூஸ் பண்ணிக்கலாம், விட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மிக்சர் ஆஃப் ஆயில். 3த்தையும் கலந்து யூஸ் பண்ணும்போது எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். நம்மளோட அந்த கொழுப்பு தன்மையும் அதிகமாகாது. கரெக்டான ரேஷியோல யூஸ் பண்ணிக்க முடியும். சன்ஃப்ளவர் ஆயிலை ரிஃபைனர்ஸில் தயாரிக்கும் போது பயன்படுத்தப்படுகிற ஹெக்சின் தலைவலி, மயக்கம், சோர்வு தொடங்கி ஈரல் பாதிப்புகள் வரை ஏற்படுத்தக்கூடும்னு ஆய்வுகள் சொல்லுது. இப்போ ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இதுதான் ரொம்ப பரவலா யூஸ் பண்றாங்க. இதை தயாரிக்கும் போது ஹெக்சேன் வந்து அது எப்படி அதுல இதாகுது, ஹெக்சேன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்களே மேம், அது எப்படி? எனக்கு தெரியலம்மா, நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹெக்சைன்னா எதை சொல்றீங்க? ஹெக்சேன்ன்றது ஒரு சால்வெண்டா அந்த ப்ரொசீஜர்ல ஒன்று யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே. ரீஃபைண்ட் ஆயில் தயாரிக்கும் போது இது லிவரை பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாக்டா ஒரு ஆயிலுக்கு ஒரு மாதிரியான ப்ராசஸிங் மெத்தட் அந்த கம்பெனிஸ் இண்டிவிஜுவலைஸ்டா யூஸ் பண்ணுவாங்கம்மா. ஓகேங்களா? அதுல வந்து அவங்க எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு லெவல் வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் அளவு யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு. அது ஜாஸ்தி ஆகும்போது தான் அது நம்மளுக்கு வந்து லிவரை பாதிக்கிறதோ இல்லை ஏதோ விதமான ஒரு உள்ளுறுப்புகளுக்கு பாதிக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். அது அன்லெஸ் அண்ட் அன்டில் வி நோ த எக்ஸாக்ட் ரிஃபைன்ட் ப்ராசஸ் என்ன மாதிரி ஒரு அளவுல யூஸ் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த மாதிரி எனி ரிஃபைனரிஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராசஸிங் ஃபார்முலா வச்சிருப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்றது தான் இது. பட் அது அளவுக்கு அதிகமா போகும்போது தான் பிரச்சனைகள் உண்டாகும். ஓகே. இப்போ ரிஃபைனரிஸ்ல அந்த ப்ராசஸ் இருந்தாலும் நம்ம ஒரே வகையான எண்ணெயை லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கலாமா? கண்டிப்பாமா, கண்டிப்பா. ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி ப்ராசஸிங் டெக்னாலஜில என்ன ஆகும்னா, கண்டிப்பா வந்து ஒரு ப்ராசஸிங் டெக்னாலஜி மாறும்போது என்ன பண்ணும்னா, அதுல இருக்கிற தன்மைகள் மாறுபடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்லுவோம்னா, இப்போ நம்ம ரிஃபைன்ட் ஆயிலே நீங்க என்ன பண்றீங்க, சமையலுக்கு யூஸ் பண்றீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை பிராண்டை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. சிறந்த எண்ணெயா பார்க்கப்படுற ஆலிவ் எண்ணெய் இந்திய சமையலுக்கு சற்றே ஒத்து வராது என்பதுதான் உண்மை. இப்போ அடுத்து ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப எல்லா ஆயில்ஸை விட ஹெல்த்தியான ஒரு இதுன்னு நம்ம சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நிறைய போஸ்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆலிவ் ஆயில் வந்து நம்ம நாட்டு சூழலுக்கு நம்மளோட டைப் ஆஃப் சமையலுக்கு கரெக்டா வருமா, இல்ல இது வந்து ஓவர் ஹைப் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கா? இல்லம்மா, ஆலிவ் ஆயில் ஜென்ரலாவே வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. எல்லா ஆயிலுக்குமே ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கும். ஸ்மோக்கிங் பாயிண்ட்னு எது சொல்றீங்கன்னா, அடுப்புல ஏற்றி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு போகும்போது, ஏன்னா எப்படியும் வந்து 100 டிகிரி 120 டிகிரி நம்ம எரி பண்ணும்போது அதுல வர்ற புகை அந்த இதை வச்சுதான் ஸ்மோக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எண்ணெய் புகையே ஆரம்பிக்கிறது. ஆமா, அது வந்து அதோட தன்மை மாறிடும் அதுக்கு மேல. அதனாலதான் எப்பவுமே எல்லாமே வந்து குக்கிங் வந்து சிம்ல வச்சு கொஞ்சம் குக் பண்ணணும், வறுக்கிறது இது பண்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆலிவ் ஆயில் இதயத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது நம்ம இந்தியன் குக்கிங்க்கு ஒத்து வராது. ஏன்னா நம்மளது பெரும்பாலும் வந்து சமையல்ல வந்து அப்படியே அடுப்புல ஏற்றி சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆலிவ் ஆயில் தோசை சுடுறதுக்கு நான் யூஸ் பண்றேன், நான் வந்து இதுக்கு சும்மா லைட்டா சாட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. அது இந்தியன் குக்கிங்க்கு உகந்தது கிடையாது. ஏன்னா அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. ஆனால் சாலட் மாதிரி விஷயங்களுக்கு
மேல விட்டு டாஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் அது இத்தாலி மாதிரி நாடுகள்ல வந்து அவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி சாலட்ஸ் அப்படி இப்படி யூஸ் ஆமா, பண்றதுனால அதுக்கு ரஷ்யன் கரெக்டா சாலட்ஸ்னு இருக்கு. சொல்லுவாங்க, இட்டாலியன் சாலட் சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ரஷ்யன் சாலட்ஸ் அவங்களும் ஆயில்ஸ்ல டாப் அப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டாப் அப் பண்ணி டாஸ் பண்ற விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஆலிவ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சமையலுக்கெல்லாம் ஆலிவ் ஆயில் அப்ப ஆமா, பெஸ்டா சூட் வித்தவுட் ஆகும். ஃப்ளேம் குக்கிங்க்கு ஆலிவ் ஆயில் யூஸ் ஆகும். ஓகே மேம், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி மேம். நன்றிமா, நன்றி. நன்றி. வாழ்வியல் ஆரோக்கியம் சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை துறை நிபுணர்கள்கிட்ட இருந்து நேரடியாக தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க.